பிரபு பிரசாத் சேனல் வீவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ட்ரை ஃப்ரூட் லட்டு செய்யலாம். ட்ரை ஃப்ரூட் லட்டு செய்யறதுக்காக தேவையான பொருள்கள்: 1 கப்பு முந்திரி கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன், 1 கப்பு டேட்ஸு பேரிச்சப்பழம், 1/2 கப்பு பிஸ்தா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன், வாட்டர்மெலன் சீட்ஸ் 1/2 கப்பு, பம்கின் சீட்ஸ் 1/2 கப்பு, பாதாம் 1/2 கப்பு கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன், ஒரு 6 ஸ்பூனு கசகசா, ஒரு 6 ஸ்பூனு நெய், இப்போது ஒரு மிக்ஸி ஜாரில் டேட்ஸ் போட்டுட்டு இருக்கிறேன். இது மிக்ஸி பண்ணிக்கலாம். கொஞ்சம் பாருங்கள், இப்படி இது சாஃப்ட் டேட்ஸு, அதனால நல்லா மிக்ஸி ஆகிடுது. இது ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு கடாயில் 1 ஸ்பூன் நெய் போட்டுட்டு இருக்கிறேன். பாதாம் போட்டு இது கொஞ்சம் ரோஸ் கலர் வர மாதிரி வறுத்துக்கலாம். பாருங்கள், இப்படி இவ்வளோ நல்லா கலர் வந்துட்டு இருக்கு. ரோஸ் கலர் வந்துடுச்சு. இப்போ இது ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். அதே பாண்டிலில் முந்திரி போட்டுட்டு இருக்கிறேன். 1 ஸ்பூன் நெய் போட்டு ரோஸ் கலர் வர மாதிரி ஃப்ரை பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்படி இதோ எவ்வளோ நல்லா கலர் வந்திருக்கு. அதே தட்டில் இதை எடுத்துடலாம். அதே பாணலியில் பிஸ்தா போட்டுட்ருக்கிறேன். 1 ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு இதோ ரோஸ் கலர் ஃப்ரை பண்ணிக்கலாம். அதே பிளேட்டில் எடுத்துடலாம். இப்போ வாட்டர்மெலன் சீட்ஸ் போட்டுட்டு இருக்கிறேன். 1 ஸ்பூன் நெய் ஊற்றி இதோ நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இதோ அதே பிளேட்டில் எடுத்துட்டு இருக்கிறேன். பம்கின் சீட்ஸும் கொஞ்சோண்டு நெய் ஊற்றி இதோ ஃப்ரை பண்ணிக்கலாம். இதோ அதே பிளேட்டில் எடுத்துடலாம். அதே பாண்டிலில் டேட்ஸ் போட்டுட்டு இருக்கிறேன். இதுக்கும் 1 ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு கொஞ்சம் சூடு பண்ணிக்கலாம். இப்படி டேட்ஸு சூடான பிறகு சாஃப்ட் ஆகிடும். பாருங்கள், இப்படி இப்போ ஃப்ரை பண்ணி வச்ச எல்லா ட்ரை ஃப்ரூட்டும் இந்த டேட்ஸில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்க, இப்படி இப்போ இதை அதே பிளேட்டில் எடுத்துடலாம். ஏலக்காய் பொடி போட்டுட்டு இருக்கிறேன். கொஞ்சம் ஆறின பிறகு இருக்கிற நெய்யும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நமக்கு தேவையான சைஸில் உருண்டை பிடிச்சிக்கலாம். பாருங்கள், இப்படி இப்போ இன்னொரு பிளேட்டில் கசகசா போட்டுட்டு இருக்கிறேன். ஒரு உருண்டையை எடுத்து இதுக்கு கோட்டிங் பண்ணிக்கலாம். பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது. இருக்கிற உருண்டையும் எல்லாமே இப்படி கோட்டிங் பண்ணிக்கலாம். பாருங்கள்,
ட்ரை ஃப்ரூட் லட்டு ரெடி ஆயிருக்கு. சர்விங் பவுலில் எடுத்துருக்கிறேன். ட்ரை ஃப்ரூட் லட்டு ரெடி.